இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் 6:30 இருக்குங்க. காலையிலேயே vlog எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னால் ப்ராப்பராக 3 மாதம் வந்து வீடியோவே வந்து போட முடியல. ஸோ அதனால் இன்னைக்கு எப்படியாச்சும் வீடியோ எடுத்துணும் அப்படின்ட்டு காலையிலேயே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என் பசங்களுக்கு லஞ்ச் கட்டுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கேன். என்னோட பையனுக்கு டிஃபன் மட்டும்தான் லஞ்சில் வேணும். எப்போவுமே வந்து ரைஸ்லாம் கொடுத்தா சாப்பிட மாட்டார். அதனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஃபேவரட்டான இட்லியும் வடகறியும் தான் செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ வடகறி பார்த்தீங்கன்னா நைட்டே வந்து பருப்பு ஊற வச்சுட்டேங்க. ஸோ பருப்பு அரைச்சி எடுத்துட்டு அவனில் வச்சு எடுத்துட்டேன். அவனில் வச்சு எடுத்தால் சூப்பராக வந்துடுங்க. ஜஸ்ட் 2 மினிட்ஸில் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. அவன் இருக்கிறதால எனக்கு ரொம்பவே ஈஸியாகிடும். இல்லைனா நான் தனியாக அதை அவிக்கணும், இல்லைனா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். என்னால் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இந்த 3 மாதமாக வீடியோ போடவே முடியல. ஸோ அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஒர்க் ப்ரெஷர் ஹெவியாக இருந்தது. அதோட மைண்ட் ப்ரெஷர் ரொம்பவே ஹெவியாக இருந்ததுங்க. நான் இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேங்க. ஸோ நாங்கள் எங்கே இருக்கோம், ஏது இருக்கோம் அப்படின்றது கூட அவங்களுக்கு தெரியாது. ஏதோ இந்த யூடியூப் மூலயமா, இந்த வீடியோஸ் மூலயமா நாங்கள் எந்த மாதிரி வாழ்கிறோன்றது அவங்களுக்கு தெரியுதுங்க. அதில் வந்து அவங்க கமெண்ட் பண்ணுறாங்க, நமக்குன்னு ஃபேமிலி கௌரவம் இல்லையா, இதெல்லாம் ஏன் இப்படி பண்ணுறாங்க வீடியோஸ்லன்னு கேட்குறாங்க. இப்போ கூட நான் ஒன்று சொல்கிறேன், நான் கஷ்டப்படும் போது யாருமே வந்து துணைக்கு நிற்கலை. அதே மாதிரி இன்னைக்கு நான் நல்லா இருக்கும்போது நீங்கள் யாருமே வந்து கேள்வி கேட்காதீங்க. உங்கள் லைஃப்பை நீங்கள் வாழுங்க, எங்கள் லைஃப்பை நாங்கள் வாழ்கிறோம். எங்க உறவு உங்களுக்கு அவ்வளோ முக்கியமா இருந்ததுன்னா நீங்க கால் பண்ணி 4 வார்த்தை எப்படி இருக்கீங்கன்னு கேட்கலாம். அதுவே ஒரு பெரிய விஷயம். ஸோ இதெல்லாம் கேட்காம கமெண்ட் பண்ண மட்டும் ஏன் வரீங்க? உங்க லைஃபை நீங்க பார்த்துட்டு போனா சரிங்க, எங்களுக்கு எங்க வாழ்க்கை வாழ தெரியும். அப்படி தானேங்க, நான் சொல்றது கரெக்டு தானே? ஸோ இந்த மாதிரி கமெண்ட் பண்ணால் சீரியஸாகவே ரொம்ப 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 கடுப்பாயிடுங்க. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கும் இருந்தது. ஸோ எல்லாத்தையும் தூக்கி போட்டு எல்லா கோவத்தையும் சைடில் வச்சுட்டு நம்ம வந்து ரொட்டீன் லைஃபாக வாழணும் இல்லைங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என் பொண்ணையும் எழுப்பி குளிக்க அமைச்சிட்டேன். இந்த சைட் பார்த்தீங்கன்னா சூப்பராக வடகறி ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ அவளுக்காகவே பார்த்தீங்கன்னா காரம் இல்லாமல் வடகறி செஞ்சுருக்கேன். ஸோ 2 பேரும் ரெடி ஆகிறதுக்குள்ள நான் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் அயன் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. நம்ம இட்லி வடகறி ரெண்டுமே ரெடி பண்ணியாச்சு. இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான மெனுன்றதால ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா அந்த சைடு வந்து ஸ்நாக்ஸ் கட்ட ஆரம்பிச்சிட்டேங்க. ஸோ நான் வந்து முறுக்கு வாங்கிட்டு வந்திருந்தேன். நேற்றே கேட்டாங்கங்க, மெனு முறுக்கு தான் வேணும், கேக்கு தான் வேணும்னு சொல்லிட்டாங்க ஸ்நாக்ஸுக்கு. ஸோ முறுக்கும் கேக்கும் வந்து ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் என்ன ட்விஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, என் பொண்ணுக்கும் லஞ்ச் கட்டியிருந்தேன், என் பையனுக்கும் வந்து லஞ்ச் கட்டியிருந்தேன். 2 பேரும் வந்து ரெடி ஆகிட்டாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் என் பொண்ணுக்கு உடம்பு முடியல, சாப்பிட மாட்டேன், போக மாட்டேன், ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு அதனால அவளுக்கு ட்ரெஸ்ஸை மாத்தி அட்லீஸ்ட் அண்ணனையாச்சும் விட போறேம்மா அப்படின்னா சரி அதுக்காக வந்து அவ ரெடி ஆகி நின்றுட்டாங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா என் பையன் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டான். இன்னைக்கு வடகறி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூப்பராகவே வந்திருந்தது. டேஸ்ட் ரொம்ப எம்மியாக இருந்ததுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி வீட்டில் செய்வேன், ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த வடகறியோட வீட் தோசை காம்பினேஷன் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. அதனால என் பையனுக்கு வீட் தோசை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், கோதுமை தோசை. அதனால அவனுக்கு மட்டும் ஸ்பெஷலாக கோதுமை தோசை போட்டு வடகறி வந்து கட்டி கொடுத்துட்டேங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே இன்னைக்கு இட்லி வடகறி தான் டிஃபன் சாப்பிட்டோம். லஞ்ச் பேக் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. லஞ்ச் பேக்கும் ரெடி, ஸ்கூல் பேக்கும் ரெடி. ஒரு வழியாக வந்து கிளம்பி போங்க, டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி நான் கிளப்பிட்டேங்க. என்னோட 2 குட்டீஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராக பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா அவங்க கிளம்புனதுக்கப்புறம் அப்பாடா இப்போ தாண்டா ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு டெய்லியுமே தோணும். இதுதான் என்னோட டெய்லி ரொட்டீன். ஸோ வழக்கமாக பார்த்தீங்கன்னா இதே மாதிரி காலையில் அவங்கள எழுப்பி அறக்க பறக்க குளிக்க வச்சு, பல்லு தேய்க்க வச்சு, சாப்பிட வச்சு, அவங்களுக்கு லஞ்ச் கட்டி சமைச்சு எல்லாமே கட்டி கொடுக்கறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன, நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நானும் வந்து டிஃபன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது இன்னைக்கு வடகறி. ஸோ அவ்வளோதான், இந்த vlog இதோட முடிச்சுக்கிறேங்க. ஸோ என்னோட டெய்லி ரொட்டீனை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி சூப்பரான vlogல மீட் பண்ணுறேன். Bye.